உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, யோத்தாம் என்பவர் செக்கேமினுடைய மக்களை பார்த்து இவ்வாறு குறிப்பிடுகிறார்: மக்களே, எனக்கு செவி சாயுங்கள், அப்பொழுது கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். என் வார்த்தைகளை கேளுங்கள், என்னுடைய சொற்படி நடங்கள், ஏனென்றால் கடவுள் வழிகாட்டுகிறபடி நான் உங்களை நெறிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தையும் தருவதை பார்க்கிறோம். மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என நினைத்து ஒவ்வொரு மரத்திடமும் சென்று, நீ வந்து பொறுப்பேற்றுக்கொள், எங்களுடைய தலைவனாக இரும் என்று சொல்லி அழைப்பதை பார்க்கிறோம். ஒலிவ மரத்திடம் சென்று எங்களை அரசாள வாரும் என்று ஒலிவ மரத்தை அழைத்தபோது, என்னால் முடியாது, ஏனென்றால் தெய்வங்களும் மானிடர்களும் என்னுடைய எண்ணெயை பயன்படுத்தி மதிப்பு பெறுகிறார்கள், எனவே அதுவே எனக்கு போதும் என்று ஒதுங்கி விடுகிறது. அத்தி மரத்திடம் சென்று எங்களை ஆட்சி செய்ய வாருங்கள் என்று அழைத்தபோது, எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்று சொல்லி அத்தி மரமும் ஒதுங்கிக் கொள்கிறது. சரி, திராட்சை கொடியாவது எங்களை ஆளட்டும் என்று சொல்லி திராட்சை கொடியிடம் எங்களை ஆளும் என்று அழைத்தபோது, திராட்சை கொடியும் மானிடரும் தெய்வங்களும் மகிழ்கின்ற திராட்சை ரசத்தை நான் கொடுப்பதனால் என்னாலும் அது செய்ய இயல முடியாது என்று மறுத்துவிடுகிறது. அதன் பிறகு வேறு வழியின்றி முட்புதரிடம் சென்று எங்களை அரசாள வாருங்கள் என்று முட்புதரை பார்த்து அழைத்தபோது, அந்த முட்புதர் சொன்னதாம், நான் உங்களை அரசாளுவதற்கு தயாராக இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொண்டு என்னை திருப்பொழிவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என்னுடைய நிழலில் இருக்கலாம். ஒருவேளை என்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் மீது நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனினுடைய கேதுரு மரங்களை எல்லாம் அது அழித்துவிடும் என்று சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தகுதியான ஆட்களை நாம் ஆட்சியில் வைக்க வேண்டும். மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களை ஆட்சி தலைவர்களாக நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி அதை நாம் செய்ய தவறிவிட்டோம் என்றால், யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவருக்கு மக்களை வழிநடத்துவதும் மக்களை பாதுகாப்பதும் மக்களுடைய நலனும் அக்கறையின்றி தன்னுடைய சுயநலத்தினாலும் தன் மீது கொண்ட ஆர்வத்தினாலும் அவர்கள் மக்களை பாடாய்படுத்தி மக்களுக்கு எந்த நன்மையையும் செய்யாமல் தங்களையும் தங்களுடைய சுயநல ஆசைகளையுமே மிகுதிப்படுத்தி கொண்டு வாழ்வார். இந்த இடத்தில் ஒவ்வொரு மரமும் ஒதுங்கிக் கொள்கிறது. ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை கொடி எல்லாமே ஒதுங்கி ஒதுங்கி போவதால் வேறு வழியின்றி அந்த வாய்ப்பு யாரிடத்தில் போகிறது? அந்த புதரிடத்தில் போகிறது, முட்புதரிடத்தில் போகிறது. எல்லோரும் படித்தவர்கள், கல்வி ஞானம் பெற்றவர்கள், அறிவாளிகள், நல்ல திறமைகளோடு மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு அரசியல் வேண்டாம், அல்லது நான் இந்த மக்களை வழிநடத்துவதற்கு நான் தயாராக இல்லை, தலைவனாக இருப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று எல்லோரும் ஒதுங்கிக் கொண்டீர்கள் என்றால், தேவையற்ற ஒருவர் தலைவராக வந்து நம்மை வாட்டி வதைப்பார்கள் என்பதை இன்றைய நாளின் இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, நற்செய்தி வாசகத்தில் அருமையான ஒரு செய்தி பகிரப்படுகிறது. ஒரு தலைவர் திராட்சை தோட்டத்தினுடைய நிலக்கிழார் ஏழை எளிய மக்களின் மீது, அன்றாட உழைக்கின்ற மக்களின் மீது எப்பேற்பட்ட இரக்கத்தை காண்பிக்கிறார், அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுகிறார் என்பதை அற்புதமாக சொல்லுகிறது. விடியற் காலையில் வந்து சில பேரை தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் பணியமர்த்துகிறார். 9 மணிக்கும் சென்று போய் பார்க்கும்போது சில பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகிறார். 12 மணி, 3 மணி, 5 மணி வரை இப்படி கூலி ஆட்கள் இருப்பதை பார்த்து அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு அனுப்புவதை பார்க்கிறோம். ஏனென்றால்
அவர்களெல்லாம் அன்றாட காட்சிகள். கடினப்பட்டு உழைத்தால்தான், ஒவ்வொரு நாளும் வேலைக்கு சென்றால்தான் அவர்களால் உணவு உட்கொள்ள முடியும், தங்களுடைய அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நிலக்கிழார் உதவி புரிவதை, அவர்களின் தேவையை அறிந்து அந்த தேவையை நிவர்த்தி செய்வதை பார்க்கிறோம். இதனால் காலையில் வந்தவர்கள் முதல் மாலையில் வந்தவர்கள் வரை எல்லோருக்கும் கூலி கொடுக்கிற போது அந்த கூலியினுடைய விகிதாச்சாரம் மாறுகிறது. காலையில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இங்கு உடைந்து போகிறது, நொறுங்கி போகிறது. அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முணுமுணுக்கிறார்கள், புலம்புகிறார்கள். இதோ காலையில் வந்து இந்த நேரம் வரை வேலை செய்து இந்த கடுமையான வெயிலிலும் உழைத்திருக்கிறோம், எங்களையும் மாலையில் 5 மணிக்கு வந்தவர்களையும் சரிசமமாக்கி விட்டீரே என்று சொல்லி புலம்புவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த நிலக்கிழார் சொல்லுகிறார், தோழரே, நான் உங்களுக்கு ஒன்றும் அநியாயம் செய்யவில்லையே, உங்களுக்கு ஒன்றும் அநியாயம் செய்யவில்லையே. ஏனென்றால் நான் ஏற்கனவே உங்களோடு ஒத்துக்கொண்ட தொகையை உங்களுக்கு கொடுத்து விட்டேன், உங்களுக்கு அநீதி இழைக்கவில்லை. ஒரு தெனாரியம் என்று சொன்னபோது அந்த ஒரு தெனாரியத்தை கொடுத்து விட்டேன். ஏழை எளியவர்கள், கடைசியில் வேலை வந்தவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் சரிசமமாக கொடுப்பது என் விருப்பம் என்று சொல்கிறார். கடவுளும் கூட தன்னுடைய தாராள உள்ளத்தினால் ஏழை எளியவர்களை, பாதிக்கப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, நசுக்கப்பட்டவர்களை, புறந்தள்ளப்பட்டவர்களை, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை, தனிமைப்படுத்தப்பட்டு முதியோர் இல்லங்களில் வாடி வதைகின்ற எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவராக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, அவர்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த ஓமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு தெளிவாக விளங்கும். அவர்கள் மீது ஆண்டவர் எவ்வளவு இரக்கத்தை பொழிகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித பெர்னார்டு அவர்களை நினைவு கூறுகிறது. அரச குலத்தில் பிறந்தவர், நல்ல ஒழுக்கத்திலே அவர் வளர்கின்றார். கடுமையான தவ வாழ்வு, சாதுவான ஒரு வாழ்க்கை, ஏழை எளியவர்கள் மீது அக்கறை, குறிப்பாக தன்னுடைய உடைமைகளையெல்லாம் விற்று பிறருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்த தாராள மனம், தனிமையான ஒரு வாழ்க்கை, ஒருத்தல் முயற்சிகள், கடுமையான தவம், இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அவர் பக்குவப்படுத்திக் கொள்கிறார். ஒரு துறவிக்குரிய அத்தனை நெறிமுறைகளையும் தன் வாழ்க்கையில் ஒழுக்க நெறியாக ஏற்று கடைபிடிக்கிறார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பல பிரிவினை பேதங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. குறிப்பாக அல்பிஜென்ஸ் என்கிற அந்த தப்பறை கொள்கை எல்லோரையும் திசை மாற்றிக் கொண்டிருந்தது, மடைமாற்றிக் கொண்டிருந்தது. அவர்கள் மத்தியில் கிறிஸ்துவ விசுவாசத்தை நிலைநாட்டியவராக இருக்கிறார். ஐரோப்பா கண்டம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்து அந்த பிரிவினைகளை எல்லாம் அகற்றி அவர்களை எல்லோரையும் ஒற்றுமையோடு ஒன்றிணைப்பதை பார்க்கிறோம். அமைதிக்கு வித்திட்டவராக இவர் இருக்கிறார். திருச்சபையில் சலசலப்புகள் இருக்கக்கூடாது, எல்லோரும் அமைதியோடு, சமத்துவத்தோடு, சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதை அவர் நிலைநாட்டியவராக இருக்கிறார். சிலுவை போர் அவருடைய காலத்தில் இருந்திருக்கிறது. அப்பொழுது நல்ல வீரர்களை, ஒழுக்க நெறியில் சிறந்த வீரர்களை தயார்படுத்தி அந்த சிலுவை போருக்கு அனுப்பியிருக்கிறார். பல நூல்களை எழுதி 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 என் அன்பு சகோதர சகோதரிகளை, துறவிமார்களையும் பொதுமக்களையும் நல்வழிப்படுத்தி இருக்கிறார். நல் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கச் செய்திருக்கிறார். ஒரு முன்மாதிரியான துறவியாக வாழ்ந்து காட்டி பிற துறவிகளுக்கெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட புனிதரை நினைவு கூறுகிற இந்த நாளில் புனித பெர்னார்டுவை போல நாமும் ஜபத்திலும் தபத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.